ஸோ ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மீ ஹவ் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்ன பண்ண போகிறோன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த கிளிப்பை ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். லைக் எப்படின்னா, இந்த புத்தாவை ஃபஸ்ட்டு அவேக்கன் பண்ணுறதை ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். பட் ஆனால் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணான். அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மொபைல் கால் பேசிகிட்டு இருந்தனால ரெக்கார்டரில் வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அது எனக்கு தெரியாமல் நான் வாட்டுக்குன்னு அந்த கிளிப்பை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தா வாய்ஸ் ஓவர் இல்லை. அந்த வாய்ஸ் ஓவர் இல்லாமல் இருக்கிற அந்த கிளிப்பை தான் என்னால் ஆட் பண்ண முடியும். மன்னிச்சிடுங்க, நான் அங்கங்கே டெக்ஸ்ட்டில் வேணால் போடுறேன் இந்த மாதிரி அப்பப்போ இப்படின்னு, ஓகேங்களா. அண்ட் இந்த கொலோசியம் குஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நான் வந்து சொல்லியிருப்பேன். லைக் என்னென்னா, இந்த கொலோசியம் குஸ்டி போன்றதையும் நான் போட்டு அப்படியே ஆட் பண்ணிட்டேன். அதில் வந்து நான் மொபைல் பேசிட்டு பண்ணல, அதனால் வந்து அதில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் மன்னிச்சிருங்க. ஸோ மன்னிச்சிருங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ ஓகே, இப்போதைக்கு போயிட்டு அந்த 2 கிளிப்ஸையும் பார்த்துட்டு, நான் எப்படின்னா இந்த கிளிப்பு இன்ட்ரோ, அதுக்கப்புறம் புத்தா அவேக்கனிங்கில் அந்த வாய்ஸ் ஓவர் இல்லாத ஒரு கிளிப், சாரி கைஸ், ஐ ஆம் ரியலி சாரி, அந்த வாய்ஸ் ஓவர் இல்லாத ஒரு கிளிப். அதுக்கப்புறமா அப்படியே வந்து நான் அந்த கொலோசியம் குஷ் பண்ணதுக்கு போயிடுவீங்க. அப்புறம் அப்படியே இதே இடத்துக்கு வந்து அவுட்ரோ நான் கொடுப்பேன் உட்காந்து. ஸோ இதுக்கு மேலே முக்கால்வாசி வீடியோஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஓகே, நான் போயிட்டு வரேன், பை. ஓயா, ஸோ ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த குஸ்ட்டை பண்ணுவோம் வாங்க. ஃபஸ்ட்டு இவன்ட்ட போய் பேசினா ஹே அப்படின்மா டாக் கொடுத்தீங்கன்னா, நீ நல்ல வேலை இங்கே வந்த, ஸ்வான் பைரட்ஸில் டவுனை ரொம்ப ரைடிங் பண்ணுறாங்க, அதனால் இந்த ஃபைட்டர்ஸ், அதாச்சும் இந்த டோர்னமெண்ட் நடக்குது, அதுக்கு வந்து நியூ ஃபைட்டர்ஸ்லாம் வரமாட்டேங்கிறாங்க, ஒன்றால் 50 ஸ்வான் பைரட்ஸை கொள்ள முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்வான் ரைட் குஸ்ட் எடுத்து, இது வந்து எனக்கு 4 லெவல் கிட்டே ஏற்றும். பட் நிறைய பேர் இதுக்கு 2x போட்டுக்குவாங்க, பட் நான் போட போகிறதில்ல. ஏன்னா க்ரீன் ஜோன் தான் அடுத்த ஐலாண்டு, இப்போவே எனக்கு க்ரீன் ஜோன் தான் ஐகேஸ். ஸோ அந்த க்ரீன் ஜோனுக்கு நான் போயிட்டு போட்டுட்டு இருந்தேன்னா, இப்போ க்ரீன் ஜோனில் என்ன ஒரு 950 75 லெவல் தான். அதுக்கெல்லாம் நம்ம வந்து 2x போட்டுட்டு இருந்தோம்னா போக வேண்டியது தான். ஸ்னோ மவுண்டெயினு அந்த மாதிரி பெரிய பெரிய ஐலாண்டுக்கெல்லாம் போட்டால் தான் டப்புன்னு C2 முடியும். ஸோ அதனால் ஓகே, இந்த வீடியோலேயே நீங்கள் ரேஸ், நான் எந்த ரேஸில் இருக்கேன், ஹியூமனா, ஓகே ஹியூமனில் இருக்கேன். ஸோ அப்போ நம்ம லெவல் 1000 போனவுட்டு தான் சைபர் ரேஸ் எடுத்துக்கலாம். சைபருக்கா கோலான்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நான் இவனுங்களை 50 பேர்த்து அடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன தப்பு பண்ணேன்னு தெரில, நான் வந்துட்டு ஈவெண்ட்டை இது குஸ்ட் எடுத்துட்டேன்னு தெரில. இப்போ நான் திரும்ப கஃபே எங்கே இருக்குது, ஹாட் அண்ட் கோல்டில் இருக்கோம். இது புத்தா அவேக்கன் பண்ணோம்ல, அதனால் அங்கே செட் பண்ணேன். இப்போதைக்கு நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி திரும்ப தப்பான குஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, என்னடா இது நோட்டிஃபிகேஷனு, சரி ஓகே போய் தொலையுது, அதை கண்டுக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் தப்பான குஸ்ட் தெரியாமல் எடுத்துட்டிங்கன்னா திரும்ப இவன்ட்ட வந்து பேசி நீங்கள் வந்து இந்த ஸ்வான் ஸ்லைடு குஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகணும், ஒரு வழி இல்லை. இப்போ 50,000 பெலி தரான். ஓகே வாங்க, ஒரு ஃப்ரூட் ரோல் பண்ணுவோம் லைவாக. கட்ஸா ப்ளீஸ், நீங்கள் ஸ்கேமர் இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். சவுண்ட் உண்டு, ஹோலி ஷிட், நைஸ் கைஸ், சவுண்ட் நாட் பேட். என்னப்பா நீங்கள், ஓகே 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 பெயின்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் தந்துருக்கலாம். பட் சவுண்ட் நாட் பேட். ஓகே, ஐ மீன் இட்ஸ் ஆல்ரெடி எனக்கு ஒரு க்ரியேஷன் கிடச்சிதுங்க, இவன் கச்சா கிட்ட இருந்து தான், விச் இஸ் நைஸ். ஓகே, இப்போதைக்கு நான் இவனுங்க அந்த ஸ்பான் பைரட்ஸ் 50 பேர்த்து அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 NPCs. ஸோ இவங்க 2 பேர்த்த முடிஞ்சிது, ஃபைனலி முடிச்சாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டாக் டு த பார்ட்டிலோ அகைன் அப்படின்னு. பரவாயில்லையே, 3 லெவல் கொடுத்துருக்காங்க, நைஸ். 2x போட்டிருந்தா 7 லெவல் கிட்டே கிடச்சிருக்கோம். பட் யூனோ நான் இதுக்கு போட்டேன்னா எப்படியும் எனக்கு 2x வேஸ்ட்டு தாங்க ஆகும். அண்டு
என்னடா ஸ்டாட்ஸுன்ற மாதிரி இருக்குது எனக்கு. என் மெயின் அக்கௌண்ட்டில் கூட நான் இந்தளவுக்கு போடல கைஸ். டிஃபென்ஸில் வேறு 518 அந்த 18 வந்து நம்ம தெரியாமல் மிஸ்கிளிக் பண்ணிட்டேன். ஐ மீன் லைக் C1 அப்போ இருந்தேன். அப்போ நான் வந்து புத்தா வச்சுருந்தேன். நம்ம ஸ்டாக்லேருந்து வாங்கிட்டு அதை வச்சு தான் கிரைண்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு மில்லியில் போடுறதுக்கு டிஃபென்ஸில் தெரியாமல் போட்டேன். ஓகே, கஃபேக்கு வந்தாச்சு. லெட்ஸ்கோ. ஹே டாக் கிரேட் ஒர்க்கு டிஃபீட் ஸ்ப்ரிங் யூஸர் அப்படின்னா ஜெரமி. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு குவிஸ்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு அங்கே காம்பஸ் கிட்டே குவிஸ்ட்டு காட்டல. எனக்கு நீங்கள் குவிஸ்ட் எடுத்து கூட அடிக்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு நான் ஜெரமி கிட்ட குவிஸ்ட் எடுத்துகிட்டு ஜெரமி கிட்ட போகும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் கைஸ் சொல்ல மறந்துட்டேன், நான் இப்போ போட்டுட்ருக்கிறது பிளாக் ஸ்பைக்கி கோட். நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. நான் 1 டைம் ஜெரமியை முடித்தேன். நோ ப்ரைவேட் சர்வர்ன்றனால வேணும் ஸ்பான் ஆகலையா? ஷிட். சரி ஓகே, இருங்க, இன்னும் 1.5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ட்ரையில் ஒரே ஒரு தடவை தான் நான் அடித்தேன். ரொம்பலாம் சீன் இல்லை, ஒரு தடவை தான் அவனை அடித்தேன். ஃபஸ்ட் ட்ரைலே கிடச்சிருச்சுங்க. இட்ஸ் ஸோ நைஸ். வரேன் நான் ஒருத்தன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ப்ரைவேட் சர்வர் வருவேன்டா அப்படின்னும் வரல. அண்ட் இந்த ப்ரைவேட் சர்வர் டிஸ்கார்ட்லேருந்து போகிறேன்னு நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு. அப்போ டிஸ்கார்ட்லேருந்து தான் போயிட்டு இருந்தேன். இப்போ வந்து நானே வாங்கிட்டேன். ஓகேங்களா? லைக் எப்படின்னா இந்த அக்கௌண்ட்லலாம் என் மெயின் அக்கௌண்ட்டில் வாங்கினேன். அதில் ஒரு 4 பேர்த்துக்கு பர்மிஷன் கொடுத்து வச்சுருக்கேன் என் ஃப்ரெண்டு. அப்புறம் இந்த ஒரு அக்கௌண்ட்டோடு சேர்த்துனா 5 வரும். ஸோ ப்ரைவேட் சர்வரில் இருக்கும். டிஸ்கார்ட்லேருந்து போகிற நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க, அதனால தான். ஸோ ஓகே, இந்த 40 செகண்ட் போனவட்ட கண்டினியூ பண்ணுறேன். 8 7 6 5 4 3 2 1 ஸ்பான் ஆகிட்டோம். ஓகே, இவன் ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா என்கிட்ட நான் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இது போட்டு வச்சுருக்கேங்க. மிலியில் டேமேஜ் டார்க் ஸ்டெப்பே வந்து எனக்கு இப்போ வாட்டர் கும்ஃபு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நான் போட்டு வச்சுருக்கேன்னால. நவ் ஸ்பீக் யூ ஹாவ் டு ஃபீட் இன் மீ. நம்ம பேசிட்டு போகிறோம். ஓ போவும். ஐயா, நான் ஹார்ட் அண்ட் கோல்ட்லேருந்து மாற்றவே இல்லையா? ஓகே, அப்போ நான் கஃபேக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு இங்கே ஹோம் பாயிண்ட் செட் பண்ணிடுறேன். ஹோம் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பேசினா இந்த கொலோசியம் தான்டா டோர்னமெண்ட் கோ நோவோ ஃப்ரீ தான். ஓகே, இதுக்கு வந்தது இதுதான் கொஞ்சம் நிறைய பேர் கஷ்டம்னு நினைப்பீங்க. பட் ஆனால் இது கொஞ்சம் ஈஸி தான். லைக் எப்படின்னா நீங்கள் இப்படி போய்க்கணும், இதில் போய்க்கணும். இதுக்கு மேலே ஏற முடியுமாடா? ஏறிட்டேன். பரவாயில்ல. இப்படி போயிட்டிங்கன்னா எங்கடா அந்த டேபிள்? ஓகே, ஸோ இதை வந்து நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. நான் அதை கேலரியில் போய் பார்த்து பண்ணிடுவேன். இது வந்து நிறைய பேர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும்னு பயப்படுவாங்க. பட் டிஸ்கனெக்ட் ஆகாது எனக்கு. ஏன்னா நான் டக்குன்னு மாற்றிடுவேன். ஆனால் அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு லேக் இருக்கும். நீங்கள் மொபைலில் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கே சொல்கிறேன், லைட்டாக லேக் ஆகும். அதை பண்ணி ஃபுல்லாக அதெல்லாம் அந்த கொலோசியம் குவிஸ்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா லைட்டாக லேக் ஆகும். ஏன்னா நீங்கள் டப்புன்னு மாற்றிட்டு 2 டிவைஸ், ஐ மீன் 2 ஆப்ஸ் அட் அ டைமில் ரன் ஆகுது இல்லையா? சாரி, யார் அது ஹார்னு கருமம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இங்கே வந்தீங்கன்னா நிறைய பேர் இந்த லெவல் இல்லாமையே கூட இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஏ அது மட்டும் எனக்கு தெரியும். ஓகே, இப்போதைக்கு நான் கேலரிக்கு போய் பார்த்துட்டு. ஸோ செகண்ட் வந்து எனக்கு இந்த சிம்பிள், தேர்டு வந்து இந்த சிம்பிள், இதுக்கு மேலே என்ன சிம்பிள்னா SMFA. ஓகே, SMN SMFன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். SMF எஸ் எங்கடா? எஸ் எங்களே எஸ் எஃப் இது எஃப்ஆ ஹெச் இங்கே எஃப். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஹெச்பி என்ன, அது என்னன்னு தெரில, NB. ஓகேங்களா? ஸோ NB. ஓகே, NB எங்கேயோ இங்கேயா பி முடிஞ்சிச்சு. ஃபைனலி ஓகே, அன்லாக்டு டைட்டில் சாம்பியன். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் தான் நம்மளுக்கு 3rd போகிறதுக்கு. I'm busy right now. Come back when you reach level 1500 and defeated Dance 1.
இந்த ஆக்சசரி எனக்கு இருங்க இந்த ஆக்சசரி ஓரளவுக்கு சூட் ஆகுது. பட் அந்த முடி மட்டும் இல்லைன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பட் இருங்க, எது பெஸ்ட்டு ஆக்சசரி? இது வந்து ஹெல்த் 200. என்னப்பா பக்கு இது கீழே போக மாட்டேங்குது. சரி ஓகே. இது மிலி கூல்டவுனு, ஸ்வாட் கூல்டவுனு, மிலி டேமேஜ். ஸ்வாட் டேமேஜில் தருது. இது ஆல் டேமேஜ் 7%. இது 13%. ஓ ஷிட். அப்போ நான் இதே போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு கூல்டவுனு கிடைக்குதுன்றப்ப ஐ கெஸ். ஆனால் ஹெல்த் ஏறாது. ஹெல்த்து இதெல்லாம் அதை வச்சு தான் நான் ஒரு 200 ஹெல்த்து ஓட்டிகிட்டு இருந்தேன். ஓகே, ஐ கெஸ் அவ்வளோதான் இந்த கொலோசியம் குஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போது கஃபேக்கு போனால் தான் தெரியும். ஓகே, இப்போதைக்கு கஃபேக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பேட்டில் குஸ்ட்டு. ஸோ ஓகே, அப்போது இப்போதைக்கு நம்ம வந்து லெவல் 1000 ரீச் பண்ணுறது தான். எப்படியும் நான் இன்றைக்கே கிரைண்டிங் பண்ணி ஒரு 1500 1500 வாய்ப்பு இல்லை, ஒரு 1100 கிட்டே கொண்டு போயிடுவேன். அது மட்டும் இல்லை, நாளைக்கு அப்போ சைபர் கிரேஸ் எடுத்து அதை ரேஸ் V3 பண்ணுறது. ஓகேங்களா, அதை பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பொறுமை கொண்டு பார்த்துருந்தேன். எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. பை காய்ஸ்.